தாலி புருஷன் செத்துட்டாதான் தாலி எடுப்பாங்க. அந்த கட்டின தாலி எப்படி சார் கழட்டி மாட்டுறது? நான் கழட்டி போடுறேங்க. இப்போ வரேங்க. என்ன இப்ப என்ன ஆக போகுது? என் புருஷனுக்கு ஏதாவது ஆக போதா? அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியலையாமா? வேணாமா, போடுமா. தாலியோட மதிப்பு எனக்கு தெரியும். உங்க மருமகள் தாலியை கழட்டி வச்சாலும் உங்களுக்கு அது பிரச்சனை ஆட்சேபனை இல்ல? ஆட்சேபனை கிடையாது. இதான் ஜாலியா பேசுறீங்களா? தாலியே இல்லாம கல்யாணம் பண்ண முடியும். 4 மணிக்கு எழுந்துக்கணும். 9 மணிக்கெல்லாம் எழுந்துக்க கூடாது. என்ன பண்ணுவீங்க? எழுந்து சாணி தெளியும் சொல்லிப்பேன். சாணி தெளி ஏந்தே. அது இப்ப காலைல எந்திக்கலன்னா வீட்டுக்கு ஓடிடுறீங்க. ஆமா, அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் என்னதான் அங்க கத்துக்கிட்டீங்க? எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள பட்னியா போட்டு போயிடுவோம். வயிறு காஞ்சா தன்னால எழுந்து சமைக்கிறாங்க சார். 3 நாளைக்கு ஒதுக்கி தான் சார் வைப்போம். ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தண்ணி தட்டு வனக்கட்டை 3 நாள் வரைக்கும் அப்படி தான் இருப்போம். அதுக்கப்புறம் 3 நாள் தலை குத்திக்கின்னு உள்ளே வந்துருவாங்க. இப்போ சானிடரி நாப்கின் வந்துருச்சுல்ல, உங்களுக்கு யாரோ பண்ணாங்க, அதை நீங்களும் பண்றீங்க. நாங்க ஸ்ட்ரிக்டான மகளை வச்சுக்கணும் சார். கண்டிப்பான மாமியார்கள் வெர்சஸ் கலகலப்பான மாமியார்கள். நீங்கள் எப்படி எல்லாம் உங்களுடைய மருமகளை அடக்கி ஆள்கிறீர்கள்? எங்க மருமக வந்தவொடனே சொல்லிட்டேன், புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டு பெருமையை பேசக்கூடாது. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு போய் எங்க வீட்டு குறைகளை சொல்லக்கூடாது. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இந்த எழுந்து காலையில தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். இல்ல மாமி, எங்க வீட்டுல நான் அபார்ட்மெண்ட்ல இருந்தேன், என் மருமக சொன்னா பார்த்து கத்துக்கோ அப்படின்னு. நான் உலக சாதனை கோலத்துல, நான் இன்னும் 2 வருஷத்துல அவளும் உலக சாதனை கண்டிப்பா புரிவா. அந்த அளவுக்கு இப்ப கோலம் போடுறேன். ஆமா, இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. சமையல் இன்னைக்கு அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, என்னையே மிஞ்சிட்டா. இதுக்கு எல்லா கிரெடிட்டும் காரணம் நீங்க தான். கண்டிப்பா நான் தான். இது எப்படி அவங்க கிரெடிட்னு சொல்றாங்க? சமையல் பண்றது கோலம் போடுறது தான் இன்னைக்கு கிரெடிட்டா? பெருமை தான் சார், எனக்கு அது பெருமையா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நீங்க அவங்க சொல்ற தாட்பரியத்தை புரிஞ்சுக்கல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னும் வீட்டு வேலைகள், இந்த அடுப்படி வேலைகள் செய்யறது இருக்குல்ல, அதையா பெருமையா பேசணும். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, என் மருமகன் வீட்டுக்கு வரும்போது IAS படிக்கணும்னு குறிக்கோட வந்தா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு பெருமை. இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு கேக்குறாங்க. படிக்கிறதுக்காகவும் நான் வேலை செய்யறதுக்காகவும் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. நாங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் சார். எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்க மருமக? எங்க மருமக 9 மணிக்கு மேல தான் சார் எந்திரிச்சு. என்ன பண்றாங்க அவங்க? சும்மா வீட்டுல தான் இருக்காங்க. பையன் வேலை பாக்குறான். இப்ப நீங்க அவளை பாராட்டுறீங்களா? இல்ல, நான் பெருமையா தான் நினைக்கிறேன். என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. நாங்க 6 மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம். வாச தொலைச்சு கோலம் போட்டு டீ போட்டு கீழே இறங்கி வாப்பாண்டு 8 மணிக்கு சொன்னா, அந்த பிள்ளை 9 மணி 9:30 10 மணி கூட கீழே மெதுவா இறங்கி வரும். அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. என்ன எழவே அது. அந்த அம்மா மருமகளை எப்படி பாதுகாக்கிற பாத்தீங்களா? முதல்ல தூங்குவாங்களாம், அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களாம். மதியம் யார் சமைப்பா? மதியம் நான் வந்துருவேன் சார். சாமி நீங்க வந்து சமைப்பீங்க? வந்துருவோம். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே. சரி, உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு வீட்டுல மருமக ஒத்தாசை இல்லைன்னு வருத்தம் இல்லையா? நினைக்கவே மாட்டேன் சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 9 மணிக்கு மேல மருமக எந்திப்பாங்க, சாப்பிட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. இப்படி ஒரு மருமகள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிச்சயமாக நான் இதை ஊக்குவிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சோம்பேறியை வளர்த்துறாங்க, அவங்க மருமகளை வளர்த்தல. காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. வேலைக்கு அவங்க போறது இல்ல, ஹஸ்பண்ட்க்கு எழுந்து சாப்பாடு செய்து கொடுக்கறதும் இல்ல. அப்படின்னும் போது ஒரு தடவை சொல்லி பார்ப்போம், 2 தடவை சொல்லி பார்ப்போம். 3வது எங்களுக்கு தேவையானது மட்டும் நாங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்கள பட்னியா போட்டு போயிடுவோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. வயிறு காஞ்சா தன்னால எழுந்து சமைக்கிறாங்க சார். எல்லாமே இருக்குமா? நான் உன்னை கொடுமைப்படுத்தவே இல்லையே, எல்லாமே இருக்கு, எழுந்து செஞ்சு சமைச்சு சாப்பிடு. அது நீ வேலைக்கு போறதுல எதுவுமே செய்யாதப்ப ஏன் சமைச்சு சாப்பிட கூடாது? நான் என்ன சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னேன், இஷ்டம் தான் சமைச்சு சாப்பிடு. நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. எங்க வீட்டுக்கு மருமக வரக்குள்ள ஒண்ணுமே தெரியாது, எங்க அப்பா தான் சாமான் தேய்ப்பாருன்னு எங்க மருமக சொன்னா சார். நான் சொல்லிட்டேன், நீ உங்க வீட்டுக்கே போய் ஒரு 3 மாசம் இல்ல, இன்னும் 6 மாசம் கூட இரு. ஆனா கண்டிப்பா வேலையை கத்துக்கிட்டு தான் எங்க வீட்டுக்கு வரணும். அப்பதான் எனக்கு மருமகன் நான் சொன்னேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். அது இப்ப காலைல எந்திக்கலன்னா வீட்டுக்கு ஓடிடுறீங்க. ஆமா, அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் என்னதான் அங்க கத்துக்கிட்டீங்க? எப்படிடா தப்பிக்க போற? 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு தான் சார் எழுந்துக்கணும். அது எப்படி சார் 9 மணிக்கு எழுந்துக்கலாம் சொல்லுவாங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படி எந்திரிச்சா என்ன 9 மணிக்கெல்லாம் எழுந்துக்க கூடாது. என்ன பண்ணுவீங்க? எழுந்து சாணி தெளியும் சொல்லிப்பேன். சாணி தெளி ஏந்தே. அப்ப எங்க பசங்க செய்யல? உங்க மாமியார் கிட்ட போய் சொல்றாங்களா, போயிட்டு செய்யுங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட்டான மாமியார். செய்யுங்க. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அவங்க சொல்றாங்க எப்படி 9 மணிக்கு எழுந்தா எப்படி சார்? இருமா 9 மணிக்கு எழுந்தா எப்படி சார்? அந்த அம்மாக்கு ஏதோ மருமகள் சமகான் இருக்கு போல. வச்சு செய்து. எங்க மாமியார் எப்படி தெரியுமா எங்க நடத்துறாங்க? அட இருங்கப்பா. கேட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். இருக்கு சார், இவன் போட்டு தாலி எடுக்கிறான் சார். உன்னை கேட்டா 9 சொல்றான் சார். ஊர்ல இருக்க 4 பேர் பாடுறா, அவ வீட்டுல எப்படி மருமகளை கட்டி ஆள்றா, அப்படி நான் ஊர்ல இருக்க 4 பேர் சொல்லணுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா என்ன? நானே சொல்லணும்னு நினைச்சேன்.
நீங்களே கேட்டீங்க. எனக்கு வந்து திருநெல்வேலி அங்க வந்து கிராமம் தான். நாங்க அங்க வந்து சாணி தான் எங்களுக்கு முதல்ல. அந்த சாணியை தொடுறது கூட நாங்க வந்து குளிச்சுட்டு தான் தொடுவோம். சாணியை தொடுறதுக்கா? ஆமா, கர்ம கர்மா. குளிக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது சரிங்களா. பெண்களானது வந்து மாதவிடாய்னு ஒண்ணு இருக்குது. அதுக்காக வந்து நாங்க பெண்கள் எப்பவுமே எந்திரிச்சதுமே ஆம்பளைங்க முகத்தை நாங்க பார்க்க மாட்டோம். புரியல. மாதவிடாய் டைம்ல ஆம்பளைங்க முகத்தை நாங்க பார்க்க மாட்டோம் காலைல எந்திக்கும் போது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க குளிச்சுட்டு தான் நாங்க அவங்க கூடவே பார்ப்போம். சாப்பாடு முதண்டு ஏன் அது பண்ண வேண்டாம்னா அது ஒரு தீண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து தொட வேண்டாம், வைக்க வேண்டாம், என்ன பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டாம். இதுதான் நாங்க வந்து எங்க மருமகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மருமகளுக்கு இதை தீட்டுன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்றாங்களா? பண்றாங்க சார். ஓகே, அதாவது இப்போ பேசிக்கா இப்போ ஒதுக்கி வச்சிருக்கீங்க அவங்கள. ஆமா, 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. மாதவிடாய் காலத்துல வேற என்னென்ன ரூல்ஸ் போடுறீங்க? 3 நாளைக்கு ஒதுக்கி தான் சார் வைப்போம். ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தண்ணி தட்டு மணக்கட்டை. 3 நாள் வரைக்கும் அப்படி தான் இருப்போம். அதுக்கப்புறம் 3 நாள் தலை குத்திக்கின்னு உள்ளே வந்துடுவாங்க. ஏன் தலைவாணிக்கு பதிலாக ஏன் மரக்கட்டை கொடுக்குறீங்க? அது துவைக்க முடியாதுல்ல சார், நாங்கள் துவைச்சிருவோம். துவைக்க முடியாதுல்ல, அதனால அப்படி இப்படி வச்சுன்னு தான் சார் இருக்கிறோம். அப்படி தான் வச்சிருக்கிறோம் நாங்கள். ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற எதுவும் இந்த ஜெனரேஷன்ல நாம இன்னமும் பின்னோக்கி கிமுலயே ஏன் போறோம்? நம் முன்னோர்கள் சொன்னது உடல் ரீதியாக நம்ம அந்த சமயத்துல ஒரு வலுவிழந்து இருப்போம், அப்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதால தான் நம்மள ஒதுக்கி அந்த மாதிரி வச்சாங்க. அவங்க இஷ்டத்துக்கே அவங்க போக்குல விடுறீங்க. அப்படி இல்லம்மா, மனையில போட்டு படுக்கணும், இங்க போய் உட்காரணும், அந்த வேலையே நம்மளுக்கு கிடையாதுமா. ஏன் கிடையாது? ஏன் சொல்ற? நம்ம பாரம்பரியத்துல இருந்தது தானே அது. பாரம்பரியத்துல நம்ம அடுப்புல ஊதிட்டு இருந்தோம், இன்னும் அடுப்புல ஊதி சமைக்கிறோமா? இப்ப சானிடரி நாப்கின் வந்துருச்சுல. சானிடரி நாப்கின் வந்தாலும் சார் அந்த உடல் ரீதியாக அந்த அறிவியல் ரீதியாக இதெல்லாம் எந்த டாக்டர் சொன்னான்னு மட்டும் சொல்லிடுங்க. அதாவது ரசாயன கெமிக்கல் டாக்டர் சொல்றது இல்ல சார். அப்படி கிடையாது. நீங்க மத்த விஷயம் எல்லாம் சொன்னா அது வேற. ஆனா மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா சொன்னா எந்த டாக்டர் சொன்னான்னு சொல்லணும். எங்க மாமியார். உங்க மாமியார் எம்பிபிஎஸ் இல்ல எம்பிபிஎஸ் இல்ல. அப்ப இனிமேல் சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லணும். அறிவியல் ரீதியா மருத்துவ ரீதியா சொல்லக்கூடாது. நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. உங்க மருமக ஆபீஸ்க்கு போய் வேலைக்கு பார்ப்பாங்களா? ஆனா வீட்டுக்கு தான் தனியா இருப்பாங்களா? ஆபீஸ்ல பண்ணா ஒண்ணாவது, வீட்டுக்கு தான் கெட்டு போயிடும். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? இந்த காலகட்டம் அவங்க வேலைக்கு போய் தானே சார் ஆகணும். துட்டு மணி வேணா எல்லாம் ஓகேவாகுதுங்க. உங்க வீட்டுக்குள்ள வரனா மட்டும் இடிக்குது. நாங்க ஸ்ட்ரிக்ட்டான மகளா வச்சுக்கணும் சார். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. யோசிச்சு பாருங்கம்மா, இவ்வளவு பெரிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு யாரோ பண்ணாங்க, அதை நீங்களும் பண்றீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன ஒரு அறிவியல் உலகத்துல வாழ்ந்துகிட்டு நீங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதைக்கு அறிவியல் வேற சொல்லிக்கிறீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. உங்க வீட்ல இவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, என் மருமகள் இந்த உச்சபட்சமா இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து அவங்க வந்து செயின் போட்டுக்கிறாங்களா, மெட்டி போட்டுக்கிறாங்களா, தாலி போட்டுக்கிறாங்களா, பூ வச்சுக்கிறாங்களா, எல்லாமே அவங்களோட ஃப்ரீடம் தான். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. மெட்டி சொன்னீங்க, இது சொன்னீங்க, டக்குன்னு தாலியும் அந்த லிஸ்ட்ல சொன்னீங்க. ஆமா, தாலியும் தான். அதுவும் அவங்க விருப்பப்பட்ட ஆமா, அவங்க எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, அது போடணும் அப்படின்னா போட்டுப்பாங்க. மத்தபடி ஆபீஸ் வேலைக்கெல்லாம் வந்து அதை போட மாட்டாங்க. நானும் அதை கேட்க மாட்டேன். உங்க மருமகள் தாலியை கழட்டி வச்சாலும் உங்களுக்கு அது பிரச்சனை ஆட்சேபணம் இல்ல? ஆட்சேபணே கிடையாது. தாலின்றது என்ன சார்? ஒரு பெண்ணுக்கு என்ன அடையாளம்? தாலி தானே. இப்போ சில நேரங்கள் ஆபீஸ் போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு போவாங்க. அப்ப தாலி வந்து திடீர்னு பார்த்தா வித்தியாசமா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. அதனால கழட்டி வச்சா எனக்கு ஆட்சேபணம் இல்லைங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு சார். தாலி புருஷன் செத்துட்டாதான் தாலி எடுப்பாங்க. அந்த கட்டின தாலி எப்படி சார் கழட்டி மாட்டுறது? அது ஒரு பண்பாடு கலாச்சாரம் அவங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்களா மருமகளுக்கு? நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் நம்ம பின்பற்றதுதாமா, நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்ததுதான். அது எப்படி வாழலாமா? தாலின்றது எதுக்கு தாலி கட்டாதே கல்யாணம் வாழ வேண்டியதுதானே? தாலி, மெட்டி, குங்குமம் வச்சுக்கிறது எல்லாம் அவங்களுடைய சுயமான உரிமை. அதுல வந்து யாருமே தலையிடவே முடியாது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இதான் ஜாலியா பேசுறீங்களா? நீங்களே தாலி கழட்டி வச்சுட்டா வந்துக்கிறீங்க சார். ஒரு பெண்ணுக்கு வந்து விதவி ஆயிட்டா கூட, புருஷன் செத்துட்டா கூட அவளுக்கு வந்து தொந்தரவு நடக்குது. அந்த தாலியை வேலையை வச்சுக்கிறா சார். அது உங்க விருப்பமா? விருப்பம் என் விருப்பம் கிடையாது. இதுவா நீங்க சொல்லி கொடுக்கறது மருமகளுக்கு? ஒரு மருமகன் புரியுது. உங்க வாயெல்லாம் பொங்கி கொதிக்குது சார். என்ன கொதிக்குது? நான் கழட்டி போடுறேங்க. இப்போ வரேங்க. இப்போ என்ன பண்றீங்க? இப்ப கழட்டி தர கையில என்ன இப்ப என்ன ஆக போகுது? என் புருஷனுக்கு ஏதாவது ஆக போதா? இந்த என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமா?
இப்ப 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 நீ என்ன பண்ண போற? அதனுடைய மகிமை உனக்கு தெரியலையாமா? வேணாமா, போடுமா. தாலியோட மதிப்பு எனக்கு தெரியும். ஆனா நீங்க பேசுறீங்க பாத்தியா, இன்னொரு பெண்ணை அடக்கணும்னு. அவளை அடக்கி வைக்கணும். அதுக்கு இதுதான் மரியாதை. பெண்ணுக்கு வேலைக்கு தாலி, இப்படி எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு தெரியுவீங்க நாட்டை? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அப்ப எப்படிமா பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம எப்படினா வாழலாம்? இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல எப்படினா வாழலாமா? இங்கிலீஷ் பாட்டுமா? என்னமா ஜாலியான வாழ்க்கை இது? இனஃப்டா, அடிச்சிடு. அதெல்லாம் ஜாலி வாழ்க்கை நம்ம கேள்வி பண்ணக்கூடாது. உங்களோட கருத்து தாலி கட்டுறதா இருக்கலாம். ஆனா அப்படி தாலியை கலட்டுறவங்களையோ அல்லது தாலியை கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிருக்கவங்களையோ மோசமா பேசக்கூடாது. நம்ம அப்படி நாக்கு மேல பல்ல போட்டு ஒருத்தர் பேசக்கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. நீங்க சொல்ற பண்பாடு நாகரிகம் பேசிட்டு இருக்க இதே தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமணம் ஒரு திருமணம் இருக்கு. 60களே கொண்டாந்துட்டாங்க. தாலியே இல்லாம கல்யாணம் பண்ண முடியும். மோதிரம் மாத்த வேண்டாம், செயின் போட வேண்டாம், பதிவு மட்டும் பண்ணா திருமணம் பண்ண முடியும். அப்படியா? அப்படித்தான். இப்போ ஒண்ணு இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒண்ணு இருக்கு. தாலியை கழட்டி வச்சு தான் போகணும். இப்போ என்ன ஆகும்? தாலி கழட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்கேன் எடுத்ததுனால அவன் கணவர் உயிருக்கு ஆபத்து வந்துருவா? சார், அந்த தாலி கழட்டினாவே கணவன் இறந்துட்டான்னு அர்த்தமா தான் எங்க மனசு பதறுது சார். கணவர் இறந்த பிறகும் தாலியோட இருக்கவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு சிலர் அதான் சொன்னேன், பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க சார். அப்ப பாரம்பரியம் எங்க போச்சு? உங்களுக்கு தேவையானது அப்பலாம் பாரம்பரியம் உள்ள வந்துரும், இல்லனா வராது. நல்லா இருக்கு உங்க பாரம்பரியமா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன திட்டி என்ன சொர்ணாக்காவாக்கி சீர்கேடுங்கிறீங்க. குடிச்சிட்டு சுத்துறா, ஊதாரியா சுத்துறா, நைட் சயின்ஸ் ஷோ போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க சீர்கேடுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அதுல ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டே இப்படி அலறுது, அப்ப செகண்ட் பார்ட்ல என்னெல்லாம் பண்ண போறீங்களோ?